இந்த மாதிரி நேரத்துலலாம் பயப்படக்கூடாது. எதை கண்டோ ஐவரோ வயதுல இருக்க பிள்ளையும் பைந்தாங்குழி ஆயிரும். யார் பைந்தாங்குழி? யார் பைந்தாங்குழி? நானா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? இந்த நீலாம்பரியா யாருக்கும் பயப்பட மாட்டா, யாருக்கும் அடங்க மாட்டா. நானே எவ்வளவு தைரியமான ஆளு. என் பிள்ளை எண்ணுல இருந்து 10 மடங்கு தைரியமான ஆளா இருக்கும். பயமா எனக்கா? நெவர் எவர். எம்மா இப்படி கோவப்பட்டானா வயித்துல இருக்க பிள்ளை என்னாகும்? பயங்கிறது என் டிக்ஷனரியிலே கிடையாது. என்ன கண்டு பயமா தலைவரிக்கு பயந்து வாடும். அட பாவி மக்கள், இவே போதா. நான் வேற மூச்சு விடாம டயலாக் விட்டனே. இவ அப்பவே வந்துட்டாளா இல்ல இப்பதான் வந்தாளா? என்ன நீலாண்டி கூப்பிட்டீல? கூப்பிடல. நான் எங்க கூப்பிட்டேன்? கூப்பிடல இல்ல கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அத நான் சொல்லுதம்ல கூப்பிடலன்னு. பரவ என்ன? ஏதாவது குடிக்கிறதுக்கு கடிக்கிறதுக்கு வேணுமா? ஏ தாயே நீ நல்லா இருப்ப. ஆள விடு. எனக்கு குடிக்கிறதுக்கு ஒண்ணு வேண்டாம், கடிக்கிறதுக்கு ஒண்ணு வேண்டாம். நீ போ. சரி அப்ப நான் போய் படுக்கேன். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் சரிதான். எந்த நேரம்னு பார்க்காதீங்க. நாடு சாமமா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. எட்டி கூப்பிட்டாலும் சரிதான். நான் ஓடி வந்துருவேன். பயப்படாதீங்க என்ன கூப்பிடுறதுக்கு. இது உங்களுக்கு என்னாச்சு? ஏன் பயந்து பின்னால போய் நிக்கிய? வாயை படுத்துட்டு வர நிக்கிய? ஒண்ணு இல்ல மர்மல, சும்மா நிக்கேன். குட் நைட், பை பை. ஆமா குட் நைட். இது ஒண்ணு குறவிலுக்கு. மர்மல கண்டு கிட்டக்கிட்ட நடக்குதால என்னாச்சு இவளுக்கு? என்னங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா தான நிக்கேன். போய் பாடுப்பா. என்னத்துக்கு தெரியல இவ இப்படி கொலையா நடக்குதா அவளை கண்டு. இப்ப கேட்ட நாய் கணக்கு நிப்பா. உனக்கு வெடிச்ச உடனே பாத்துக்கலாம். என் குரலை கேட்டாலே பொட்டி பாம்பா அடங்கி இருக்கவா இன்னைக்கு திடீர்னு படம் எடுத்து ஆடுதான்னா என்ன விஷயமா இருக்கும் புரியலையே. என்ன கண்டாலே கொலையா நடுக்குவா. இப்போ என்ன குழப்பிட்டு போறாள. இவளுக்கு பயப்படணுமா பயப்படாண்டாமா? இந்த சில்வண்டுக்கெல்லாம் நான் எதுக்கு பயப்படணும்? இவெல்லாம் எனக்கு மூட்டை பூச்சி மாதிரி சுச்சிப்பி. காலை வச்சு ஒரு நசுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு சுவாலி. ஆமா எதுக்கு பயந்தோம்? இவன் என்ன சொன்னா அப்படி நம்ம பயந்து கிடக்கணும் ஆடணும். எதுக்கு பயந்தோன்னு எனக்கே தெரியலையே. புலி பதுங்கிறது பாயதுக்கா? எங்க பாயதுக்கு? புளிய சொல்லிருப்பாளா இருக்கும். குழம்புல கரைக்கக்கூடிய புளிய. இவளாவது பாயதாவது. அடியே அன்னைக்கு மாதிரி ஒரு ஓட்ட வடையை தந்து என்ன கிறுக்காக்கலன்னு பாத்துட்டு இருக்கியோ. நடக்காதியே அடியே, நடக்காதியே. பாத்துறண்டியே நீனா நானு. உறங்கிட்டேன். குருவி குடுமண்ட பியாத்திரம் பேத்து மைனியா மைனியா இங்க வந்து படுத்துறியா? இடி உங்க அத்தக்காரியை பார்த்தல. இடி இங்க வந்து படுத்துறதா? என் பக்கத்துல அப்படி படுத்துறதா? ஆள கடலடி. என்னன்னு தெரியலையேமா. எங்க போன அத்தை வண்டில சொல்லிட்டு போனாலோ? ஏன்ட்ட ஒண்ணு சொல்லலடி. ராத்திரி போல கட்டில்ல படுத்துறதா பயந்துகிட்டு மைனியா என் பக்கத்துல வந்து கொஞ்சம் படுங்க அப்படினா திடுதிப்புட காணாம போயிட்டாளே. ஒருவேளை கட்டில கடில போய் படுத்துறப்பல பயந்து போய். ஆமா கட்டில கடில போய் படுக்க கூடிய உருவமா? இது யாருக்கு பதில் சொல்ல முடியாம காணலனா? இடிப்பு நல்லா இருப்ப மக்கா. கொஞ்சம் கட்டில கடில பாருட்டி. என்னால குனிஞ்சு பார்க்க முடியல குறுக்கு வலிக்கு. உருவமா கட்டில கடில போய் படுக்க கூடிய உருவமா அது? அத்தை எவ்வளவு தண்ணிக்கு இருக்கா? ஏ பாவி மக்கா என்ன ஆனான்னு தெரியலையே. இடிப்பு வந்து வெளியில கிடந்து தாரசால எதுவும் படுத்திருக்காளன்னு போய் பாருட்டி. எனக்கு கட்டாம படுக்கட்டி. அம்மா போய் தேடிட்டு வரேன் அவளை. பாவி மக்கா எங்க ஒளிஞ்சான்னு தெரியலையே. ஒரு போன போடுவோம். இல்லைன்னா அந்த மனசு வந்து டக்கு டக்குன்னு ஆடிடுவாரே. என் தங்கச்சி எங்க காணாம ஆக்கிட்டேன்னு. எம்மா கடவுளே யாருக்கு இல்லாத பதில் சொல்வையா. இவன் எங்க தொலைஞ்சு போறாலும் தெரியலையே. என்னத்தை கண்டு பயந்தால கொண்டாடி போவா. ஆறுங்க போகுது. ஹலோ மைனியா எங்க இருக்கியா? இருக்கே மைனியா. இன்னும் உசுரானதா இருக்கே. என்ன மைனியா எங்க இருக்கியா சொல்லுங்க. நடு சாமத்துல எங்க போனியா? எங்க போனியாலவா? என்ன மீதி என்ன சமட்டுல பறந்து முன்ன தாரசால வந்து விழுந்துட்டேன். இனியும் பொறுக்க முடியாது. எந்திச்சு பெயரு பொடி நடையா பெயருன்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்தால எந்திச்சுட்டு நடந்துட்டேன் மைனியா. பொடி நடையா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். முக்காவாசி தூரத்தை கடந்துட்டேன். நான் காவாசி தான். விடிய முன்னால போய் சேர்ந்துருவேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு மைனியா, என்ன குறி வச்சு தாக்கிறதுக்குனே உங்க வீட்டுல என்ன ஒண்ணு நடக்கு. அது என்னன்னு மட்டும்தான் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. சரி மைனியா போற வைக்க போயிட்டு வரேன். ஹெல்மெட் போட்டுரும் இல்ல நம்ம மண்டை நமக்கு இல்ல.
எடி இவ்வளவு நேரம் எங்கிட்டி ஒளிஞ்ச? நிக்க போச பார்த்தாலே புரிஞ்சு போச்சு. நடு மண்டல நச்சுன்னு போட போறாரு. அந்த சைடு பாதி மண்டை, அந்த சைடு பாதி மண்டையா போப்பது. 4 முடி என்னையோட ஆட்டோ க்ளோஸ். கேட்டுட்டு இருக்கம்ல, உங்க எடுத்து பாத்துட்டு இருக்க. எடி எங்கிட்டி ஓடுத? இந்த வாரங்க, இந்த வாரேன். என்னடி இதெல்லாம்? அடிக்கிறதுக்கு அவசரப்படாதீங்க. கறி சட்டி கறி பாடன்னு நிறைய கடந்து பத்தில அவ்வளவு இருந்து இன்னைக்கு ஒண்ணு இல்லாம கழுவி சுத்தமாக்கிடணும் அப்படின்னு ராத்திரி போல உட்காந்து விடிய விடிய தூங்காம கழுவிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நேரம் எவ்வளவு அழகா நல்ல பளபளன்னு பளிச்சுட்டு வெள்ளி மாதிரி தக தக தகன்னு மின்னுது பாருங்க. யாது இந்த பானை தக தகன்னு வெள்ளி மாதிரி மினுங்குது. ஆமாங்க, அதான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் அந்த வேலை தான் புறவசல கிடந்து பாத்துட்டு இருந்தேன். நீங்க அங்க பாத்துருக்க மாட்டியா? வீட்டுக்குள்ள நான் தூங்கிட்டு இருந்தாலும் பாத்துருப்பியா? அங்க இல்ல. உடனே அந்த வாசல்ல உட்காந்து எங்க போனாலோ எங்க ஒளிஞ்சாலோ அப்படின்னு சொல்லி ஒரே யாசிட்டு வந்திருப்பியா? ஆனா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வீட்டுல இருக்க அவ்வளவு ஜாலியை மொத்தமா பாத்துட்டு இருந்திருக்கேன். இவ்வளவு நேரம் நான் ஊர் சுத்த போயிருக்கேன்லாம் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். என்ன சொல்லணும் முதல்ல, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. கறி பாத்திரம் கறி சட்டியெல்லாம் பளபளன்னு தேய்ச்சி வச்சு உனக்கு ஏதாவது வேணுமா செல்ல குட்டி? உங்க விருப்பங்க, என்ன வாங்கி கொடுத்தாலும் சரிதான், வாங்கிடுவாங்க. அநேகமா சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ தெரியல, நான் மனசு வாங்கி வச்சிருப்பாருன்னு நினைக்கேன். தின்னுட்டு வரேன். 4 மணிக்கு எனக்கத்த காணல. போல போய் சாடி உறங்கி இருக்கும் போய். யாராவது காப்பாத்துங்க. 4 மணி பாவி மனுஷன் அடிச்சு கொல்லுதேரே. என்னடி வந்துட்டு இருக்க? அவளை கறி சட்டி கறி பறையெல்லாம் தூக்கிட்டு போய் விடிய விடிய உட்காந்து கழுவட்டி. எப்படி இருந்ததா இப்படி ஆயிட்டேன்? அண்ணே இவ்வளவு நாள் ஆசைய மனசுல வச்சுக்கிட்டே இருந்தாரு, இன்னைக்கு தீர்த்துட்டாரு. என்ன மாதிரி மூசு மூசுன்னு இருக்குக்கா? செல்லதா உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒண்ணாப்ல ஆண்டு விழால பள்ளிக்கூடத்துல ஆடுனோமே. இக்க அதெல்லாம் மறக்க முடியுமாக்கா? நம்ம 3 பேரும் சேர்ந்து மேக்கப் போடுறதுங்கிற பேர்ல ஒவ்வொரு டப்பாவையும் காலி பண்ணோம்ல பவுடர் மூஞ்செல்லாம் அப்பிக்கிட்டு கண்மையை தீட்டிக்கிட்டு நினைச்சாலும் சிரிப்பா வருதுக்கா. பஞ்சி அதே ஆண்டு விழால நீ ஒரு நாடகம் நடிச்சல ஆம்பளை வசம் போட்டுக்கிட்டு அப்போ பேசிட்டே இருக்கும் போது மீச தம்முன்னு விழுந்துட்டல. அப்ப எல்லாரும் கிடந்து ஒரே சிரிப்பு. நீ உடனே எம்மா எப்ப அழுதுட்டு ஒரே ஓட்டமா வாடிட்டேல. ஞாபகம் இருக்கு உனக்கு? நல்ல ஞாபகம் இருக்குக்கா. எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் சிரிப்பா வருது. அதுக்கு பிறகு இருந்து நான் ஆம்பளை வேஷமே போட மாட்டேன் விடுதலக்கா. எப்போ பொம்பளை வேஷம் தான். பள்ளியோட படிக்கும்போது ஆடுற டான்ஸ் ஞாபகம் வந்துட்டு இப்ப ஆடுனா இந்த பாட்டக்கா ஏக்கா என்ன பாசம் என்ன கொண்டாட்டம் ஒண்ணுமே புரியலையா? ஆனா எல்லாரும் இதுக்கு தானே கிடந்து ஆடிட்டு நடக்காவோ. எல்லாம் கால கொடுமை. என்ன செய்ய? அந்த காலத்துல எல்லாம் அர்த்தமுள்ள பாட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ பாசம் என்னன்னு தெரியாது, வார்த்தை என்னன்னு தெரியாது. ஆனா அதுதான் ட்ரெண்டிங்ல வருது. யாரும் ரொம்ப ஆயிட்டு போல இருக்கு. படுப்புக்கா காலையில எந்திக்கணும். இல்லன்னா என் மருமகாரி அவ்வளவுதான் சண்டைக்கு வந்துருவா. காலையில எந்திச்சு ஓடிட்டு இருக்கா வீட்டுக்கு. போயிட்டே இருக்கு. யாரையும் சீக்கிரம் போன் எடு. அவர்தான் போனுக்கு மேல போன் அடிக்கிறாரு. எடுக்கவா என்ன? யாழ்னிமா. ஐயோ அப்பா, போனை கட் பண்ணிர வேண்டியதான். என்னப்பா தூக்கம் வரலையோ? இல்லம்மா கொஞ்சம் கொசுகடியா இருந்து அதான் அந்த பார்வை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரிப்பா நான் எடுத்துறேன். நீ படுமா, நான் எடுத்துக்கிட்டேன். போன் ரிங் ஆனது அப்பா காதுல விழலன்னு நினைக்கேன். அப்பா எதுவுமே கேட்கல. நல்ல வேலை. மக்களே இந்நேரம் யாருமா போன் அடிச்சது? என் ஃப்ரெண்டுப்பா. சரிம்மா நீ போய் பாடு. அப்பா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? சரி நீ போய் பாடு. மறுபடியும் கால் பண்றாங்க. வேண்டாம், அப்பாவோட நம்பிக்கைய நம்ம கெடுத்துற கூடாது. என்னடா அது 2 தடவை அடிச்சிட்டேன், போன் எடுக்கல, ஃபுல் ரிங் ஆகி ஆஃப் ஆயிட்டு. இவ்வளவு நாள் போன் சுவிட்ச் ஆஃப்ல கிடந்து இப்போவாது மனசு மாதிரி ஆன் பண்ணிருக்கா. இதே மாதிரி அவன் மனசு மாறும். சரி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் இருக்க இடத்த. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி இனிமே நிம்மதியா போய் தூங்குவோம். செல்லக்குட்டி சீக்கிரம் காப்பியை கொண்டு வரியா? செல்லக்குட்டி எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல காப்பி குடிச்சாலும் சரிதான், உன் கையால ஒரு கப்பு காப்பியை குடிக்கலன்னா அந்த 4 பொழுது ஒண்ணுமே ஓடாது எனக்கு. பால்ல தண்ணிய ஊத்துவியோ இல்ல தண்ணியில பாலை ஊத்துவியோ? சீனிக்கு பதிலா உப்பு போடுவியோ இல்ல காப்பி தூளுக்கு பதிலா களிமண் அள்ளி போடுவியோ? எனக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு காப்பி டேஸ்டோ டேஸ்ட். காப்பின்னா காப்பி இதான் காப்பி. இப்படி ஒரு காப்பியை குடிக்க காண்டிதான் டெய்லி காலையில தவம் கிடக்கேன். பெர்த்டே பார்ட்டிக்கு பொண்டாட்டி பெர்மிஷன் கொடுக்கணும். அதுக்குதான் இந்த ஆடாத ஆட்டம்லாம் ஆடுதே. என்ன சொல்ல போறாளோ, பெர்மிஷன் கொடுக்க போறாளோ இல்லையோ, வாரில கொண்டு அடிக்க போறாளோ.
ரொம்ப தேங்க்ஸ் செல்லக்குட்டி. மத்தியானம் 12 மணி தான் பார்ட்டி. ரொம்ப தேங்க்ஸ். நீ என்ன சொல்லி அது சொல்லி நினைச்சேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. மாமோய் நீலாண்டி என்ன சொன்ன? காஃபி எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து ஊத்தி குடிக்க சொல்லுங்க. நான் எங்க அம்மா வீட்டு வர ஒரு 8 போயிட்டு ஓடிறேன். சரிடா, பாத்து போ. பாத்து எடுத்து போங்க. என்ன 10 கிலோமீட்டர்ல இருக்கு அம்மா வீடு. தடிக்கி விழுந்தா தாய் வீடு. இவனே அவளுக்கு எடுத்து குட்டி சோறாக்கி போடாமல இருக்க. பாசமா போட்ட காப்பியை தூர ஊத்த முடியுமா? மடக்கு மடக்கு ஊத்திரு. என்னமா தங்கச்சி காலையில ஒரு மாதிரி நிக்க? இந்த பாருனே உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு இடம் கொடுக்கறது சரியில்லை பாத்துக்கோ. என்னாச்சு தங்கச்சி? எது பிரச்சனையா உங்க ரெண்டு இருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவதான் என்கிட்ட பம்படிக்கு வந்து பிரச்சனைக்கு நிக்கா. ஏதோ புளிய கரைக்க போறேன், உப்ப கரைக்க போறேன், சாம்பார் வைக்க போறேன்னு ஒரு மாதிரி டயலாக் விட்டுட்டு இருக்கா. என்கிட்ட சரிப்படாது பாத்துக்கோ. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? இலாமரி உன்னை பத்தி எனக்கு தெரியும். என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும். தங்கச்சி என் பொண்டாட்டிய பத்தி ரகசியம் ஒண்ணு சொல்லுதேன். வலிய சண்டைக்கு அவ போக மாட்டா. பந்த சண்டையானா விட மாட்டா. உன் வடச்சட்டி வாயை வச்சுட்டு சும்மா இரு. உனக்கு வாய் வேணும்னா அமைதியா இருந்துரு. இல்ல உனக்கு வாய் வேண்டான்னா அவகிட்ட வாயை கொடு. வம்படிக்கு வானால வாங்கி கட்டிட்டு ஓடிடுறத. நமக்கு எதிரி வெளியில இல்ல வீட்டுக்குள்ள. பொண்டாட்டி பொண்டாட்டின் தலையில தூக்கி வச்சு கராட்டமா ஆடி கிடக்க. உன்னை வச்சே உன் பொண்டாட்டியை சாய்க்கணும் இல்லன்னு பாரு. அடி வடச்சட்டி வாயாடி. அட பாவி மக்கா, குரல் மட்டும் வருது ஆள காணல. அடியே நீலு, எப்படி இருந்த நீ? இப்படி ஆயிட்ட. எப்படியோ எனக்கு எதிரா ஒரு சதி நடக்குது. அது மட்டும் நல்லா புரியுது. அவ ஒரு பிளான போறதுக்குள்ள எங்க அம்மா கிட்ட எப்படியாவது அந்த வீட்டை எழுதி வாங்கிடணும். அதை முடிச்சோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அடியே இந்த நீலாம்பரி யாருன்னு நினைச்ச? என் சுண்டு வரல கூட உன்னால அசைக்க முடியாது டி. என்னவா சொன்னா? சுண்டு வரல அசைக்க முடியாதா? போட்டனா நங்கனே. எப்படி இருந்துச்சு? நல்ல டேஸ்டா இருந்துச்சா? அமுகு டுமுகு அமால் டுமால். என்னடா இது? கனவா இல்ல ரசமா தான் அடிக்கலாம்? கனவா இருந்தா வலிக்காதே, பயங்கரமா வலிக்குது. என் பின்னால நின்னு ஒரு டயலாக் வேற விட்ட மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அடி என்னது? அடி வலிக்கதான் செய்யும். அது எப்படி டேஸ்டா இருக்கும்? மொத்தத்துல அவ சாம்பாருக்கு கரைக்கக்கூடிய புளி இல்ல, அவ பாயும் புளியா தான் இருப்பா போல இருக்கு. கண்டிப்பா பதுங்க ஆரம்பிச்சிட்டா. இனி பாய ஆரம்பிச்சிருவா. நீலுக்குட்டி ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ராத்திரி 3 ஃப்ரெண்டு சேர்ந்து நல்ல கதை விட்டு ஆடி பாடி நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்து. என் தங்கம்மா ரசத்தி என்ன அளவோல இருக்கம்மா. இன்னைக்கு அண்ணி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். தங்கம்மால அது இந்த ஜென்மத்துல நடக்காத. இன்னைக்கு நடத்தி காட்டுதா இல்லையான்னு மட்டும் பாரு. அண்ணி எங்க? வெளிய எங்க போறன்னு சொல்லி போனட்டி இப்போ வந்துருவா. இன்னைக்கு என்ன குழம்பு? வேற என்ன குழம்பு வைக்க? எந்த குழம்பு வச்சாலும் நம்ம வீட்ல மீன் குழம்பு இருக்கணுமே. மீன் குழம்பு இல்லனா உங்க அண்ணனுக்கு தொண்டையில இறங்கவும் செய்யாது. எனக்கே தொண்டையில இறங்காது மீன் இல்லனா. 2 துண்டு மீனை வச்சாத திங்கணும். அதான் மீன் வாங்கி வச்சிருக்கோம் டி. இன்னைக்கு ஏன் ஸ்டைல்ல மீன் குழம்பு வைக்க போறேன். தாய் அடங்க நாங்கலாம் சோத்து திங்கணும். பட்னி போட்றத. பாருமா சும்மா ஒண்ணு வரலனா. ஏகப்பட்ட ட்ரெய்னிங்கோட தான் வந்திருக்கேன். நான் வச்ச மீன் குழம்புல இன்னைக்கு ஒருண்டா சோத்து நீ திங்கலன்னு பாரு. அவ்வளவு டேஸ்டா இருக்கும் போது மீன் குழம்பு. சும்மா ஏகப்பட்ட ட்ரெய்னிங்கா? அப்ப சும்மா சொல்லப்படாது. அடிபுலியா தான் இருக்க போகுது. செல்ல தாயி காத்துரு மீன் குழம்பு காண்டி. பரமோல இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட். எம்மாவா அடிபுலியா இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க. எம்மா வாசனை மூக்கு தொலைக்க. எம்மா மீன் குழம்பு ரெடி. கொண்டு வாடியாரே. இனி பாத்தீங்களா? இனிமேல இருந்து உங்களுக்கு ரெஸ்ட் தான். டெய்லி நான் தான் உங்களுக்கு மீன் குழம்பு வச்சு தருவேன். என்ன நாத்து குழம்புலாம் பயங்கர கலர் கலரா இருக்கு. என்ன மீன் என்ன கரைஞ்சு போச்சா? மீன் ஆள காணல. எம்மா ஒரு நிமிஷம் இந்த புடி. பரமோல குழம்பு பாக்கும்போதே குடிச்சிரலாம் போல இருக்குல. எதே ஆட்டம் ரொம்ப அதிகமால இருக்கு. எப்படி என் ஸ்டைல் மீன் குழம்பு? இடி கொஞ்சம் அடுக்கல வரைக்கும் வா. எம்மா எதுக்கு வா? ஒரு ரகசியம் சொல்லணுமாக்கா? வா உனக்கு சொல்லுதே. அது எங்க வச்சு சொன்னா சரிப்படாது. அடுக்கல்ல குட்டி போய் சொன்னா சரிப்படும். இன்னி அடுக்கலைக்கு போயிட்டு வரேன். அதுக்குள்ள குழம்பு நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு குடிச்சு போடாதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் வைங்க. அண்ணி நீங்க எத்தனை வகை மீன் குழம்பு வச்சிருப்பீங்க? இந்த மாதிரி என் ஸ்டைல்ல மீன் குழம்பு வச்சு ஒரு நாள் பாருங்க. செம டேஸ்டா இருக்கும். பாருங்க இன்னைக்கு வீடியோ வந்தன எத்தனை பேர் என்கிட்ட இதே ரெசிபியை கேட்க போறாங்களா இல்லையான்னு பாருங்க. கவலைப்படாதீங்க சொந்தங்களே. யாருக்கு ரெசிபி வேணுமோ கேளுங்க, நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சீக்கிரம் வாட்டி பேசுறது போதும். எங்க அம்மா எதுக்கு கூப்பிடுறான்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. போன உடனே கைக்கு காப்பு போடுவேன்னு நினைச்சீல. தங்க விக்க வேலையில எங்க இருந்து போட காப்ப? லட்டு கொடுப்பா. எங்க அம்மா லட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆகும். நிறைய லட்டு செஞ்சு வச்சிருக்கா. போய் தின்னுட்டு ஓடியாரே. இவ்வளவு வச்சுட்டு எப்படிதான் இவன் புருஷன் சமாளிக்கானு தெரியல. கோயில் கட்டி தான் கும்பிடணும் போல இருக்கு. மீன் குழம்பு வேற யாரும் தின்னுபடக்கூடாத அவசரத்துல வந்தோடனே ஒரு பெரிய ஆளவ குழிய வெட்டி அவளத்தி பாத்திரத்தோட தாத்திரணும். முதல்ல போய் துணியை மாத்திட்டு ஓடியாரேன். அதுக்கப்புறம் குழிய வெட்டிடுவோம்.
பவளம் போல இருக்க மீன் பார்க்கும் போதே அல்வா துண்டு மாதிரிலாம் இருக்கு. புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல்ல இருந்தா மீன் குழம்பு வாங்கி கொண்டு வச்சிருக்காவோன்னு நினைக்கேன். நம்ம எப்படி கொஞ்சோண்டாவது ஆட்டையை போட்டுறணும். டேஸ்ட் பாத்துறணும் இன்னைக்கு. பார்த்து செல்லம், கொஞ்சோண்டு மீன் குழம்பு, கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்க்க கிடைக்குமா? டேஸ்ட் பார்க்க என்னக்கா டேஸ்ட் பார்க்க? சட்டியா இருக்கு இது வாங்க. நாத்து நெசமாதான் சொல்லுங்க இல்ல விளையாடுதியா? நான் எதுக்குக்கா விளையாட போறேன்? நெசமாதான் சொல்லுவேன். சட்டியா எடுத்து இது வாங்க. மீன் குழம்பு எல்லாம் காலி பண்ணிட்டு சட்டியை மட்டும் போறவங்க அண்ணி கையில கொண்டு ஒப்படைச்சிருங்க. தேங்க்ஸ் நாத்து. என் உசுர் இருக்க வரைக்கும் இந்த அன்பை மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஏன் ஸ்டைல் மீன் குழம்பு நம்ம 4 மணி வசந்தியக்காக தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, கொஞ்சோண்டு மீன் குழம்பு மாமாவுக்கு எடுத்துக்கின்னு நினைச்சேன், மறந்துட்டேனே. சரி போனா போட்டி, இதே ஸ்டைல்ல நாளைக்கு எங்க மாமனுக்கு வச்சு கொடுத்துற மாட்டேன். ஐயோ பாவி மக்கா, இங்க இருந்த மீன் குழம்பு எங்க? சட்டியோட காணலையே. குழி வெட்டி தாக்கணும்ல நினைச்சேன், கடவுளை எங்க போச்சுன்னு தெரியலையா? எதே என்ன பரபல வாய படுத்துட்டு நிக்க? எதே நம்ம மோசம் போயிட்டதே. நம்ம நாத்து வச்ச மீன் குழம்பை யாரோ சட்டியோட தூக்கிட்டு போயிட்டாங்க. பாவி மக்கா, யாருக்கு சொல்லியது? யார் கொண்டுட்டு போறாலும் தெரியலையே. மொபைலேக்கதே போட்ட போறல அவ அப்பமே ஓடிச்ச மரமல வீட்டுக்கு. அவ கொண்டுட்டு போல, எனக்கு தெரியும். 30 மீன் குழம்பு யார் கொண்டுட்டு போனாங்களோ அவங்க கேதி. அதோ கதிதான். அடியே வசந்தி, இன்னைக்கு யார் கண்ணுல முழிச்ச? உன் கண்ணுல தான். அதான் இப்படி ஒரு விருந்து சாப்பாடு கிடைச்சிருக்கு. அனுபவி ராஜா, அனுபவி. இந்த நேரத்துல யார் வந்து புறவாசல் கதை தட்டது? யாரது? கிளவி சிரிக்க சிரிப்பே சரியில்லையே. பங்குக்கு வந்துட்டு போல இருக்க. கொடுத்த சாலைகளுக்கெல்லாம் இப்படி மீன் கறி கிடைக்கும். நான் எங்க கொடுத்து வச்சிருக்கேன்? என் மருமா வாடு அனுப்பி விட்டா. ஜோரம் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு. சாவத்தை என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி வந்தேன், மீன் குழம்பு வாசம் குப்புடு தூக்குச்சு. அதான் லேசா வந்தேன். எனக்கு ஒரு குத்துக்கான சோறு போடா. கிளவி வந்துட்டலாம். பாவம் மருமா வேற சோறு கொடுக்க மாட்டான். நம்மளால கொஞ்சம் சோத்த கொடுப்போம், அதுக்கு கொஞ்சோண்டு ஒரு பங்கு கொடுப்போம். விளையமச்சி அங்கனே பட்டறையை போடுங்க, சோத்த போடுதேனா.